இல்ல எனக்கு புரியல. அது எப்படி ஆட்சிக்கு வந்து 38 நாள்ல 120 கொலை கேஸ், 250க்கு மேல ரேப் கேஸ், இது போக கரண்ட் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. தயவு செஞ்சு உங்க வீட்ல இருக்க பெண்களையும், குழந்தைகளையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. எவன் எப்ப என்ன பண்றான், யார் சொல்லி இதெல்லாம் பண்றானுங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றானுங்கன்னு சொல்லி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உட்காந்து அடுத்தடுத்து வந்து ஒரு நாளைக்கு சராசரியா 2லேருந்து 3 கொலை கேஸ் நடக்குது. அது போக இந்த ரேப் கேஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 குழந்தைகள வந்து இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. டெய்லி வேற வேற இடத்துல. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருக்க எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க வந்து காப்பாத்துவாங்க, இவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் சத்தியமா வேஸ்ட்டு. யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றது பச்சையா தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருக்க எல்லாத்தையும் சேஃபா பார்த்துக்கோங்க. இதை விட கொடுமையா ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு விஷயம் பார்த்தேன். சீரியஸா என்னடா இது இவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. இறந்து போன குழந்தை பேசுகிற மாதிரி ஒரு கண்டென்ட் எழுதி, விஜய் மாமா வந்து அந்த படத்தில் அந்த மாதிரி காப்பாற்றுவார், எனக்கு கடைசியில் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து காப்பாற்றிடுவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக இருங்க. இனி என்னென்னலாம் பண்ண போகிறானுங்கன்னு சொல்லி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதே போக இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சிஎம் சார் எதுவுமே வாயை திறக்காமல் பேசாமல் இருக்கிறது வந்து இப்போ அதோட பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.